இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆஸ்திரேலியன் மான் கறி. பாருங்கள், நம்மள்கிட்ட 1 கிலோ மான் கறி இருக்குது. இதுதான் அந்த வெனிசன் மீட், டியர் மீட், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு. இது வந்து சிங்கப்பூரில் வந்து முஸ்தபா சென்டரில் கிடைக்குது. இதோட விலை வந்து $37.90 பர் கேஜி. இந்தியா காசுக்கு 2000+. மான் கறிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மசாலாவை யூஸ் பண்ணி மான் கறி நல்லா சூப்பராக கலக்கலாக செய்ய போகிறோம். வாங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த ரெசிபி உங்களுக்கு புரியும். நீங்கள் மான் கறி வாங்கிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான துண்டுகளாக அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா நான் ரெஸ்டாரண்ட்டில் அப்படிங்கிறதால எனக்கு அது சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறதுக்கோ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதால அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஓடுற தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்காக ஜீரகம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், மல்லி ஒரு 3 ஸ்பூன், அடுத்தது மிளகு 1 ஸ்பூன், ஒரு கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பல்லு கார்லிக், ஜிஞ்சர், 3 க்ரீன் சில்லி. அது தனியாகவும் இது தனியாகவும் அரைச்சி மொத்தமாக பேஸ்ட் ஆக்கிக்க போகிறோம். அது முடிஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கல்பாசி அது வந்து எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பு. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டிய ஐட்டத்தை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். மல்லி, காய்ந்த மல்லி, அது மேலே சோம்பு போட்டிருக்கேன், ஜீரகம், மிளகு. ஃபயரை மிதமான சூட்டில் வச்சுட்டு அது பொன்னிறமாக பொரிச்சு எடுங்க, அதை வறுத்தெடுங்க. இது கூடவே நம்ம காய்ந்த மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த வறுக்கிறத வந்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக சின்ன வெங்காயம், கார்லிக், இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் இதையும் தனியாக கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அரைக்கும் போது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு தனியாக கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நீங்கள் எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 2 பல்லு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் லேசாக எண்ணெய் விட்டுட்டு வதக்குங்க. பச்சை மிளகாயை முடிஞ்ச அளவு நறுக்கி போடுங்க, இல்லைன்னா எண்ணெயில் பட்டவுடனே வெடிக்கும். இதை நல்லா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிட்டு அது கூட ஒரு சைடில் வச்சுட்டு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தனியாக அந்த பவுட்ரை ஒரு சின்ன உரலில் வச்சு கூட நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ஒரு பேஸ்ட்டு வர்ற மாதிரி நீங்கள் மிக்சர் கிரைண்டர்லேயோ இல்லை ஆட்டுக்கல்ல போட்டு கூட நீங்கள் ஆட்டி ஒரு பேஸ்ட் ஆக்கிக்க வேண்டியதுதான். இதுதான் நம்ம மான் கறி செய்கிறதுக்கான ஸ்பெஷல் மசாலா. இதுக்கப்புறம் நீங்கள் கையில் வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, கொரியாண்டர் இது எல்லாத்தையும் உங்களால் எவ்வளோ பொடியாக வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடியாக வெட்டிங்க. நீங்கள் ஸ்லைஸாக போடுறதாலும் பரவாயில்ல, சுக்கா மாதிரி வரும். நான் கொஞ்சம் குழம்பும் ப்ளஸ் சுக்கா ரெண்டு கலந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொடியாக உங்களால் எவ்வளோ கம்மியாக வெட்ட முடியுமோ, சின்னதாக வெட்ட முடியுமோ அது மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் காய்கறிகள் வெட்டியாச்சு, அந்த மசாலா ரோஸ்ட் பண்ணுறது பண்ணியாச்சு. இப்போ நம்ம தொடர்ந்து கறி எப்படி செய்யலாம், மான் கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதை வந்து வறுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு மசாலாலாம் தயாராக இருக்குது. நம்ம காய்கறிகளையும் வெட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வைக்கிறோம்.
பாத்திரம் வச்சுட்டு அதில் நான் சுத்தமான நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் நல்லா கொதித்தோடனே ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையும் நம்ம அது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அது படப்படன்னு பொரிஞ்சோடனே ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அது கருக விட்டுட்டிங்கன்னா கடைசி வரலையும் அந்த வாசனை வரும். அதனால் ஆயிலை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு நம்ம கையில் வச்சுருக்கிற பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட உப்பெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை நீங்கள் ஒரு மீடியமான கலர் வர்ற வரலையும் நீங்கள் வதக்குங்க. ஆயிலை மீடியமான ஃபயரில் வச்சுக்கிட்டு வதக்குங்க. இப்போ நமக்கு மீடியமான கலர் வந்துடுச்சு. இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு கார்லிக், அதை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி வச்சதை அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரலையும் அதை கிண்டி விட்டுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே உடனே அடி பிடிக்கும். அதனால் இப்போ அது கூட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். கூடவே பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி அது கூட போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. இது கூட நம்ம 3 தக்காளிகள், கிரேவி நல்லா திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக 3 தக்காளிகள் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே அது கூட போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவுக்கு உப்பு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டிக்கங்க. ஃபயரை வந்து மீடியம் ஃபயர்லேயே இருக்கட்டும். அது மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணோடனே கலரை வந்து நல்லா கோல்டன் கலரில் வரும். நல்லா குக் பண்ணுங்கள். அதை தக்காளி கொஞ்சம் உடையிற அளவுக்கு அதை குக் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம மான் கறியை அது கூட ஆட் பண்ண போகிறோம். மான் கறி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மான் கறியில் வந்து மாய்ஸ்சர் இருக்கும். அந்த மாய்ஸ்சர், அந்த தண்ணீர் கொஞ்சம் வெளியில் வர்ற அளவுக்கு லேசாக அதை வதக்கிற அளவுக்கு அதை கொஞ்சம் லைட்டாக மிதமான சூட்டில் ஹீட்டப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அந்த கறி வந்து லைட்டாக குக் ஆகலை. அதோட மாய்ஸ்சர், அதோட ஈரப்பதம்லாம் வெளியில் வந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு அதில் மசாலா போட்டுக்கிட்டு திரும்ப அதை தண்ணீர் ஊற்றி வேக வைக்க போகிறோம். நான் வந்து சாதாரணமாக தான் இதை வேக வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு 35லேருந்து 45 மினிட்ஸ் வரலையும் ஆச்சு. ஏன்னா மான் கறி கொஞ்சம் ஹார்டான மீட்டுங்கிறதால கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துச்சு. நீங்கள் குக்கரில் இதையே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஒரு 10 விசில் அளவுக்கு நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தது, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தது, ஏற்கனவே இந்த ட்ரை மசாலா ப்ளஸ் வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்ததை அது கூட ஆட் பண்ணுறேன். நல்லா அது மசாலா கூட கொஞ்சம் தண்ணீர் விட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இதை நல்லா கலக்கி விட்டு அந்த மசாலாவை ஆட் பண்ணோடனே நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் ஏதாவது, உப்பு காரம் ஏதாவது குறையுதான்னு பாருங்கள். குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நீங்கள் காரத்தை சால்ட்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட கடைசியில் போட்டுக்கலாம். ஆனால் மிளகாய்த்தூள் கடைசியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா வேகாத வாசனை வரும். அதனால் நீங்கள் இப்போவே போட்டுக்கிறது நல்லது. ஸோ நான் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், சில்லி பவுடர் மற்றும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நமக்கு மசாலா எல்லாமே ஓரளவுக்கு சிங்க் ஆகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை மூடி போடுறது தான். இப்போ மூடி போட்டுட்டு நம்ம மீடியம் ஃபயரில் வச்சு ஒரு 30லேருந்து 40 மினிட்ஸ் வரலையும் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சி. வாவ், சூப்பராக வந்திருக்குது. நல்லா திக்காக வந்திருக்கு. கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. ஃபயரை நான் அதிகப்படுத்தவே இல்லை, மீடியம் ஃபயர் ப்ளஸ் லோ ஃபயரில் தான் வச்சுருந்தேன். நல்லா கிரேவி நல்லா சுண்டி கலரும் நல்லா சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்குது. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ டேஸ்ட் பண்ணலாம். மேலே வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எது வேணாலும் நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். நமக்கு கிரேவி ரெடி ஆச்சு. மான் கறி ரொம்ப நாளுக்கு அப்புறம் செஞ்சுருக்கோம்.
ஒரு 3-4 வருஷம் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்குன்னு. இன்னொரு சாப்பிடலாம் போல இருக்குது. உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டா அந்த மாதிரி அருமையாக இருக்குது. கலர் கூட டெக்ஸ்டர் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மான் கறி அருமையாக இருக்குது ரெசிபி. இந்த உடப்பை தான் ஆஃப் பண்ணேன் அடுப்பை. பாருங்கள் நல்லா அந்த ஆயிலெல்லாம் தெரிஞ்சு நல்லா அருமையான டெக்ஸ்டரில் வந்திருக்குது. ஓகே வியூவர்ஸ், ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மான் கறி செம்மையாக வந்திருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இப்போ தான் செஞ்சோம், சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மான் கறி சாப்பிட்டு ஒரு 2-3 வருஷம் இருக்கும். இப்போ தான் சமைச்சதில் ரொம்ப ஹாப்பி, நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா மான் கறியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.